ஹலோ இல்லத்தரசிகளே, வெல்கம் டு ஹர்ஷினி விலாக்ஸ். நான் உங்கள் ஹர்ஷினி. ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்த உடனே வெயில் கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் வந்து இன்றைக்கி அவரைக்காய் சாம்பாரும் கேரட் பீன்ஸ் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து ஃப்ரைடேவும் டியூஸ்டேவும் சாம்பாரும் ஏதாவது ஒரு பொரியலும் தான் பண்ணுவோம். ஸோ அதுதான் பண்ணியிருந்தேன். தம்பிக்கு வந்து சாம்பார் வந்து செய்யும் போதே பருப்பு எடுத்து வச்சிட்டேன், அவனுக்கு வந்து மசிச்சு கொடுத்துடலான்னு. அப்புறம் சாப்பிட்ட உடனே தம்பி வந்து நீ குளிக்க வச்சிட்டேன். ஏன்னா வந்து காலையில் வெயில் வந்து மிதமாக இருந்துச்சு, அதனால் தம்பியை வந்து குளிக்க வச்சிட்டேன். ஈவினிங் பக்கமாக ஹஸ்பண்ட் வந்து தறிப்பற்றிக்கு தான் போகலான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஏன்னா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் கிட்ட தான் வந்து தறிப்பற்றை இருக்கும். மாமனார் மாமியார் வீடும் பக்கத்துலேயே ஒட்டியே இருக்கும். ஸோ வந்து நீ தறிப்பற்றிக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். தறிப்பற்றனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து சாரீ தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும், எப்படி வந்து சாரீ ஃபுல்லாக எப்படி செய்கிறாங்க, எப்படி வந்து அதை வந்து இது பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நான் வந்து ஃபுல் வீடியோ யூடியூப்பில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதுதான் வந்து அந்த சாரீ இது பண்ணுறது. இந்த நூலை வந்து சாரீ கூட அட்டாச் பண்ணி அப்படியே ஓட்டி விடுவாங்க. பார்த்திங்களா, இது மாதிரி தான். ஆனால் வந்து பயங்கர சவுண்டாக இருக்கும். ஒரு தறி ஓடினாலே செம்ம சவுண்ட் இருக்கும். எங்கள் வீட்டில் 5 தறி ஓடுது. அப்போ வந்து பேசுகிறது கூட கேட்காது, அவ்வளோ சவுண்டாக இருக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த டிசைனில் தான் வந்து தறி வந்து ஓடுது. இந்த டிசைன் மூலிமா தான் அந்த ஓட்டையாக இருக்குது பார்த்திங்களா, அது மூலிமா தான் சாரீ வந்து ஓடுது. அப்புறம் வந்து இது இன்னொரு சாரீ. மொத்தம் 5 டிசைன்லேயும் ஒவ்வொரு தறிலையும் ஒவ்வொரு டிசைன் ஓடிட்டுருக்கு. இது வந்து ஒரு டிசைன். அந்த வந்து ப்ளூ கலரில் இன்னொரு சாரீ. இது பார்த்திங்களா, இது வந்து ஒரு சாரீ ஓடுது. அண்ட் வந்து இது வந்து காப்பர் டிசைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த டிசைன் வந்து இந்த சாரீ வந்து தறியில் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் ஒரு சாரீ இருக்குது, அது வந்து ஒரு தறியில் ஓடுது. இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு டிசைனு. அப்புறம் வந்து தறியில் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆட்டையம்பட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட நம்ம வந்து ஆட்டையம்பட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே வில்லேஜ்லையா, ஸோ எந்த பொருளும் கிடைக்காது. அந்த தம்பி சைடில் சவுண்டு போட்டுட்ருக்கா, அதை வந்து கண்டுக்காதீங்க. அப்புறம் வந்து தறிப்பட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தறி ஜாமான் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே சைடில் வந்து ஒரு கடை போட்டிருந்தாங்க, இந்த ஆஃபர் ப்ரைஸில் போட்டுட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு சிக்கன் கட்லெட் மாதிரி ஒன்றும், அப்புறம் வந்து ஷவர்மாவும் தான் வாங்கியிருந்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே மாமியார் வந்து பணியாரம் வந்து செஞ்சு கொடுத்து விட்டாங்க. அதுதான் நைட் டின்னர் சாப்பிட்டோம். தேங்க்யூ.